கேட்டு வந்தேன். திரு பாண்டியன், ஒரு ஸ்பேஸ் மிஷன் நம்ம வந்து என்னென்ன நிலைகளில் இப்போ அங்கேருந்து இந்த பூமிக்கு திரும்புதல் அப்படிங்கிறது நடைபெறும், அதை எப்படி பார்க்கலாம்? திரு வெங்கடேசன் சொன்னது போல இப்போ அன்லாக் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த கேப்சூல் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. இனிஷியலா செப்பரேட் பண்ணும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் வெலாசிட்டியில தான் போயிட்டு இருக்கோம். வித் 1 or 2 cm/s டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது வந்து as the time progress இந்த ஆர்பிட்டரோட இந்த கேப்சூலோட ஸ்பீடு வித்தியாசமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு பிறகு எந்த லேண்டிங் சைட்ல அவங்க போய் இறங்க போறாங்கிறது முன்னாடியே தெரியும். அதை வச்சு அவங்க ஒரு பில் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேப்சூல் எந்த ஆர்பிட்ல எந்த லொக்கேஷன்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எந்த ஓரியன்டேஷன் எந்த ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பில் பாக்ஸ் பராமீட்டர் இருக்கும். அந்த பராமீட்டர்லாம் வந்து ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி அவங்க ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து ரீச் ஆன பிறகு டீபூஸ்ட் மேனோர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆர்பிட்ல இருந்து எர்த்துக்கு உள்ள ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரின்னு சொல்லலாம். அப்ப கிட்டத்தட்ட அதுல இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 28,000 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 to 50 km ஹைட்ல வரும்போது அதோட ஸ்பீடு வந்து 15,000 to 10,000 km/s குறையும். அதாவது ஹைப்பர்சானிக் ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலா வந்து இதுக்கு 28,000 km/s ஹவர்ல வரதுனால நிறைய கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜியை இந்த ஹைப்பர்சானிக் ரீஎன்ட்ரி மூலம் தெர்மல் எனர்ஜியா மாறும். அப்படி தெர்மல் எனர்ஜியா மாறும்போது அதோட இந்த ஃப்ரண்ட் பாகத்துல எல்லாம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சம்திங் லைக் 3,000 to 3,500 டிகிரி சென்டிகிரேட் போகும். அப்படி போகும்போது அப்படியே பிளாஸ்மா தான் இருக்கும். அதாவது ஆல் ஆட்டம்ஸ் எல்லாம் அயனைஸ் ஆகி டிசோசியேஷன் ஆகி அது போல ஒரு பிளாஸ்மா கண்டிஷன்ல தான் இந்த கேப்சூல் வந்து என்டர் ஆகும். அப்படி வரும்போது அதோட ஸ்பீடு பயங்கரமா குறைஞ்சிடும். அதாவது இப்போ நம்ம நார்மல் லாங்குவேஜில் பேச போனால் ஹைப்பர்சானிக்ல இருந்து சூப்பர்சானிக், அப்புறம் சூப்பர்சானிக்ல இருந்து டிரான்சானிக் ஸ்பீடாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டு வந்த பிறகு அதாவது வந்து அந்த ரீஎன்ட்ரி கண்டிஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் கண்டிஷன் வேர் த டெம்பரேச்சர் இஸ் மோர். வெளியில வந்து டெம்பரேச்சர் அதாவது 3,000 to 3,500 டிகிரி சென்டிகிரேட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அரௌண்ட் 25 to 30 டிகிரி சென்டிகிரேட்ல தான் சுனிதா வில்லியமும் அவங்களுடைய கொலீக் இருப்பாங்க. அது வந்து தட் இஸ் அச்சீவ்டு பை தி தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. அந்த தட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 inch திக்னஸ் இருக்கும். அந்த 1 inch திக்னஸ் தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் உங்க 3,000 3,500 இருந்து 30 டிகிரி சென்டிகிரேட் வந்து குறைஞ்சு அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருப்பாங்க. ஓகே. ஆனா இந்த ஜோன்ல வரும்போது ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் அவுட்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அங்கேருந்து கம்யூனிகேஷன் அனுப்ப முடியாது. ஏன்னா பிளாஸ்மா வந்து அதை சூழ்ந்து இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு அந்த ஜோனை கிராஸ் பண்ணிய பிறகு ஸ்மூத்தா வந்துகிட்டே இருக்கும். சூப்பர்சானிக், டிரான்சானிக், சப்சானிக் அப்படி வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 590 km/h வரும்போது அங்க இந்த பாராசூட் வந்து 2 நிலையில வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ட்ரூப் பாராசூட் சொல்லுவாங்க. அந்த ட்ரூப் பாராசூட் 2 நம்பர் இருக்கும். அந்த ட்ரூப் பாராசூட் வந்து 2 எஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 4 parachute, மெயின் parachute, 4 parachute, each one is 35 மீட்டர் டயமீட்டர்ல இருக்கும். 4 டெப்ளாய் ஆகி கிட்டத்தட்ட அதுதான் வந்து அந்த ஹோல் ஸ்பீடை வந்து 590 km இருந்து சம்திங் லைக் 190 km/h குறைக்கும். குறைச்ச பிறகுதான் வந்து டச் டவுன் தி ஸ்பிளாஷ் டவுன் ஆன் தி இன் தி சீ. அதுக்கு பிறகு அவங்க போய் அஸ்னாக்ல ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வருவாங்க. ரைட் சார், பேசலாம் நம்ம. நான் திரு ரங்கநாதன் சார்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிரபாகர், எனக்கு இப்போ அடிப்படையாக ஒரு எளிய மனிதர்கள் அல்லது அறிவியல் அதிகம் ஃபாலோ பண்ணாத ஆட்கள்கிட்டேருந்து சில கேள்விகள் மாதிரி நான் வைக்கிறேன். இப்போது 28,000 km/h அப்படின்னு தொடங்குகிற ஒன்று 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்குது இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னா, இங்கே வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அது ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வரதுனால லேட் ஆகுதா? எதனால் அந்த காலதாமதம்னு அது பார்க்கணுமா? ஸோ அந்த ஐஎஸ்எஸ்லேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து பிரிஞ்ச பிறகு சொல்கிறீங்க ஐஎஸ்எஸ் நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நேராக நீங்கள் இறங்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு வந்து
இவ்வளோ வேகத்தில் 28,000 km/h வேகத்தில் இருக்கும்போது எப்பயுமே வந்து காற்றோட உராய்வுங்கிறது வந்து எவ்வளோ நீங்கள் வேகத்தில் போகிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக இருக்கும். அப்போது அவ்வளோ வெப்பத்தையும் தாங்குற அளவுக்கு வந்து நம்மளுடைய டிசைன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நீங்கள் சுற்றி வர அதனுடைய உயரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஓகே அந்த வளிமண்டலத்தில் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வேகத்தில் இறங்கினா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த டிராகன் இருக்குன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த 28,000ங்கிறது வந்து நாட் ஸ்ட்ரைட்டாக அவரோட வேகம் கிடையாது, அதை சுற்றுப்பாதையில் சுற்றி வர வேகம். இன்னொன்று பூமியோட விட்டங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிற 12,000 km இருக்கும்போது நீங்கள் 28,000 போனால் மட்டும்தான் அவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்கள் சுற்றி வந்து கீழே இறங்குறதுக்கான அந்த வேகம் கட்டாயம் இருந்தாகணும் தொடக்க நிலையில். ஆமாம். ஓகே, அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து குறைச்சி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நேரம் இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் இறங்குறதுங்கிறது 28,000 km வேகத்தில் நேரம் இறங்க முடியாது. ரொம்ப குறைச்ச வேகத்தில் வந்து ஸ்லோவாக இறங்குறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாராஷூட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக இறங்குவாங்க. ரைட், நான் பேசுகிறேன் திரு ரங்கநாதன் சார். இந்த ஒவ்வொரு படிநிலைகளாக இப்போ வந்து பூமிக்கு திரும்புறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பயணம்ங்கிறது ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு நிலைகளில் இதெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு, இங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா ஒரு செய்திகளில் பார்க்கும்போது முதல்ல நெருப்பு வந்து ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன்னா 1800லேருந்து 2000 டிகிரி வரைக்குமான வெப்பம் வெளியேறும். அதுக்கு பிறகு காற்று மண்டலம் வளிமண்டலத்தை வருது. அதுக்கு பிறகு கடலில் இறங்குறது. இப்போ நீர், இந்த 3 கிட்டத்தட்ட கலோக்கியெல்லாம் கண்டத்தை கடக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ மிகைப்படுத்தணுமான்னு தெரியல. ஆனால் இந்த 3 நிலைகளில் இறங்க வேண்டி இருக்குதா, அதை எப்படி பார்க்கணும்? இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து அட்மாஸ்பரிக் ஏர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரை தான் இருக்குது. அதுக்கு மேலே வெற்றிடம், ஒரு காற்றும் இல்லை. சரி, அதில் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து வர்றது வந்து ஈஸி. சரி, வர்ற பாதை வந்து அதிக லென்த்தாக அதிக நீளமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது ஒரு ஸ்பீடை குறைக்கிறதோ வந்து உங்களுக்கு ஈஸி. அதனால தான் வந்து சுற்றிக்கிட்டு வர்றோம். அப்படி சுற்றிக்கிட்டு வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக எந்த பொசிஷனில் நம்ம இறங்கணுங்கிறதும் ஈஸி. நீங்கள் நேராக வெட்டிக்கலாம் வந்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்லேருந்து கிளம்புறதுக்கும் இங்கே வர்றதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ அந்த மெனூரிங் இதை வந்து அப்படி பார்க்க முடியாதுன்னு நேராக வந்து. ஏன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வேகமாக போய் ரீச் ஆகிட போகுது. 500 கிலோமீட்டருங்கிறது அவ்வளோ தூரம் இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். அப்படி அதை நம்ம பார்க்க முடியாது. ஆமாம். ஸோ வெற்றிடத்தில் அதை ட்ராவல் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அது வந்து நம்ம அட்மாஸ்பியரை தொடரும் போது அந்த காற்றினுடைய எதிர்ப்பு சக்தியினால தான் அந்த டெம்பரேச்சர் கூட ஆரம்பிக்குது. ஓகே. அண்ட் அதனோட பாதையும் வந்து பிறல ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு. அந்த சமயம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே. மறுபடியும் அந்த வளிமண்டலத்தில் பூமியோட அந்த காற்று வளிமண்டலத்தில் வரும் போதெல்லாம் டெம்பரேச்சர் கூடுது, அந்த காற்றினோட திசை மாறும், வேற அந்த ஜோன்ல வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அதுக்கு தான் வந்து அந்த டி பூஸ்டர் ராக்கெட்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. அப்புறமேட்டு அந்த என்ட்ரி ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனோட டைரக்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 பேராசூட், பெரிய பேராசூட் இருக்கும். ஓகே. அதை வந்து விரிச்சு அதை கண்ட்ரோல் ஆன மறுபடி எகைன் நம்ம பூமியோட அந்த காற்று மண்டலத்தை இறங்குறோம். இறங்கி அது நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் குறைஞ்சிக்கிட்டே வந்து டச் டவுன் அந்த ஸ்பிளாஷ் டவுன் டச் டவுன் அந்த இது வரும்போது 4 பேராசூட்டு விரியும். அது வந்து அதனோட வர்ற வேகத்தை மட்டுப்படுத்துறதுக்காக மட்டுப்படுத்தி